ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புறப்பொருள் இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2வாக இருக்கட்டும், இல்லை டிஎன்டெட் எந்த கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த புறப்பொருள் இலக்கணம். புறப்பொருள் இலக்கணத்தில் மொத்தம் 12 வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வெற்றித்திணை. வெற்றித்திணை வந்து என்னென்னா ஆணிரையை கவர்தல், கரந்தை திணை ஆணிரையை மீட்டல். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஆறுமே வந்து எதிரெதிராக வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெற்றித்திணை. வெற்றி வந்து ஆணிரையை கவர்தல், கரந்தை திணை வந்து ஆணிரையை மீட்டல். அடுத்தது வஞ்சி. வஞ்சி காஞ்சி ரெண்டுமே ஆப்போசிட்டாக வரும். வஞ்சி திணை வந்து மண்ணாசை கருதி போருக்கு செல்லல், காஞ்சி திணை மாற்றரசனோடு எதிர்த்து போரிடல். நொச்சித்திணை. நொச்சித்திணை கோட்டையை காத்தல், உளிங்கை திணை கோட்டையை சுற்றி வளைத்தல். சப்போஸ் வந்து கோட்டை அப்படிங்கிறதுக்கு பதிலாக எயிலை காத்தல் அப்படின்னு இருக்கும். எயில்னாலும் கோட்டைனாலும் ஒன்று தான். நொச்சி உளினை ரெண்டுமே வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கும். கோட்டையை காத்தல், கோட்டையை சுற்றி வளைத்தல். இது ஆறுமே வந்துட்டு எதிரெதிர் திணைகளாக வரும். அடுத்தது வாகை திணை. வாகை திணை அப்படின்னா வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது. வாகைங்கிறது ஒரு பூ. அந்த பூ வந்து வெற்றி பெற்ற மன்னனை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு வகையான திணை தான் வாகை திணை. அடுத்து பாடான் திணை. பாடான் திணை அப்படின்னா ஆண்மகனின் ஒழுக்கலாறுகள், அதாவது ஒரு ஆண்மகனில் இருக்கக்கூடிய வீரம், செல்வம், கல்வி, அவனுடைய புகழ், இது எல்லாத்தையுமே பற்றி பாடக்கூடியது தான் பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கைக்கிளை. கைக்கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமம். பெருந்திணை அது வந்து பொருந்தா காமம். தும்பை திணை. தும்பை திணை என்னன்னா பகைவேந்தர் இருவரும் வலிமையை பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூச்சூடி போர்க்களத்தில் போரிடுவர். அதாவது தும்பை திணைனா என்னன்னா, இப்போ 2 டீம் இருக்கு அப்படின்னா 2 பேருமே வந்து வலிமை தான் பெருசு அப்படிங்கிறதுக்காக இந்த தும்பை பூ சூடி போர்க்களத்தில் வந்து போரிடுவாங்க. அது வந்து தும்பை திணை. அந்த போரில் வெற்றி பெற்றுட்டாங்க தான் வாகை திணை. அந்த போரில் வெற்றி பெற்றவங்க யாரோ அந்த வெற்றி பெற்றவங்களை பற்றி புகழ்ந்து பாடுறது வாகை திணை. உங்களுக்கு எப்படி படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்குமோ, எந்த மாதிரி படித்தா உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவியல் துணை. பொதுவியல் திணை என்னன்னா புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூட படாதவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை. அதாவது இதில் இருக்கக்கூடிய பொது திணைகள் எல்லாத்துலேயுமே பொதுவாக இருக்கிறதையும் இந்த புறத்திணைகளில் இல்லாததையும் பற்றி பொதுவாக இருக்கிறதெல்லாம் கூறுறது தான் வந்து பொதுவியல் திணை. மொத்தம் வந்து இதில் 12 வகைகள் இருக்கும். இதில் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ கொஷின் ஒன்று கேட்டுட்டு அதில் 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து மாற்றரசனோடு எதிர்த்து போரிடல் அப்படின்னா அது எந்த திணை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம எது கரெக்டாக அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கான ஒரு சாப்டர் தான் இந்த புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வீடியோ போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அடுத்தடுத்து என்னால் வீடியோ கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.